வணக்கம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் எக்லிப்ஸ் பார்த்தோம். சரியா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டாபிக் டாக்டர் ஆஃப் சிவியரபிலிட்டி. வளர்றேன். சரி, தீவிரத்தன்மை கோட்பாடு எழுதிக்கோங்க அல்லது பிரித்தல் கோட்பாடு. டாக்டர் ஆஃப் சிவியரபிலிட்டி, தீவிரத்தன்மை கோட்பாடு அல்லது பிரித்தல் கோட்பாடு. சரியா? என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ சோ என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாக்டரின் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் திங், இப்ப கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு சட்டத்தை வந்துட்டு நடைமுறைப்படுத்துகிறது. சரியா? இப்போ ஒரு சட்டத்தை வந்துட்டு இயற்றுகிறது. இப்ப அந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகிள் 13 சப்கிளாஸ் 2 படி என்ன பண்ணுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிறது. சரிங்களா? சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அரசாங்கம், கவர்மெண்ட், லெஜிஸ்லேச்சர் ஓகேவா கொண்டு வந்த ஒரு சட்டம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுகிறது. சரியா? சோ அதன்படி ஆர்டிகல் 13 சப்கிளாஸ் 2 படி என்னது, அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதா? புரியுதா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா நீங்க வந்துட்டு என்டையர் சட்டமும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்லாதுன்னு சொல்லாதீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு 10 பாயிண்ட் இருக்கு. 10 பாயிண்ட் அதுல ஒரு 4வது பாயிண்ட் மட்டும் தான் தப்பா இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பாதிக்குது. அதனால என்டையர் சட்டத்தையும் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்போ அந்த ஒரு பார்ட் மட்டும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறிவிக்கலாம். மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது செயல்படும். சப்போஸ் அந்த முக்கியமான பார்ட்டா இருக்கு, அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் எதுவுமே அதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, இல்ல கொண்டு வந்ததோட இதுக்கே மாறி போயிடுச்சு அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எந்த பார்ட் பாதிக்குதோ அதை மட்டும் நீங்க செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சப்போஸ் என்டையர் லாவுமே பாதிக்குது அப்படின்னா என்டையர் லாவுமே செல்லாது, அல்லது ஒரு பார்ட் மட்டும் செல்லாது பாதிக்குது அப்படின்னா அந்த ஒரு பார்ட் மட்டும் செல்லாதுன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? டாக்ட்ரின் ஆஃப் சிவியரபிலிட்டி. சோ எழுதிக்கோங்க. If any legislature passes a law that violates the provisions of the Constitution, that law is null and void. இல்லையாச்சா? அது எழுதுங்க. அரசாங்கம் இயற்றக்கூடிய ஏதாவது ஒரு சட்டம் அரசியலமைப்பை பாதிக்குமானால் அச்சட்டம் செல்லாது. அடிப்படை உரிமைகளை பாதிக்குமானாலும் போட்டுக்கோங்க. அரசியலமைப்பு வேண்டாம். அடிப்படை உரிமைகளை பாதிக்குமானால் அச்சட்டம் செல்லாது. இல்லையாச்சா? சரி, ஒட்டுமொத்த சட்டத்தையும் செல்லாது என்று அறிவிப்பதற்கு பதிலாக அதில் உள்ள ஒரு பகுதி மட்டும் செல்லாது என அறிவிக்கலாம். இதுதான் அந்த டாக்ட்ரின் ஆஃப் சிவியரபிலிட்டி. சரிங்களா? அரசியலமைப்பிற்கு முரணாக உள்ள ஒரு பகுதி மட்டும் செல்லாது என அறிவிக்கலாம். Instead of declaring the entire law is illegal and null and void, only that portion of laws may be removed which is inconsistent. Instead of declaring the entire law as illegal, only that portion of law may be removed which is inconsistent. எழுதிட்டீங்களா? சோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, டாக்ட்ரின் ஆஃப் சிவியரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? எக்ஸாம்பிள், இந்த மினர்வா மில்ஸ் கேஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ மினர்வா மில்ஸ் கேஸ் எடுத்துக்கலாம். So article
368ல இருக்கக்கூடிய சப் கிளாஸ் 4 and 5 வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்வாலிடேட் பண்றாங்க. சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெட் வுட் இந்த லிவிங் ட்ரீ, அதாவது உயிர் உள்ள மரத்தில் உள்ள இறந்து போன கிளைகள், இறந்து போன அல்லது செத்து போன வுட், சரிங்களா, கிளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிகல் 368ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் 4 and 5. இப்போ அந்த பார்ட் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 1976ல 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை இந்திரா காந்தி அம்மா கொண்டு வருவாங்க. சரியா? இதை வந்து பின்னாடி நம்ம டீடைலா பார்ப்போம் டாக்டரும் பேசிக் ஸ்ட்ரக்சர்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த என்டையர் அமெண்ட்மெண்ட்டுமே செல்லாது அப்படின்னு சொல்லாம இந்த 2 கிளாஸ் மட்டும் இதை பாதிக்குது ஆர்டிகல் 368ன்னு சொல்லிட்டு இதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கன்றாங்க. சரியா? புரிஞ்சுதா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு அதிக அதிகாரங்கள் உண்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரங்களை கம்மி பண்றவாங்க, கர்டைல் பண்றவாங்க. சரியா? இது ஓகேவா? சப்போஸ் மோட்டார் ஜெனரல் ட்ரேட்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 1984ல நடந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் கிளாஸ வந்து பாத்தீங்கன்னா இன்வாலிடேட் பண்றாங்க, அதர் போர்ஷன்ஸ் வந்து வேலிடா இருக்கு. சரிங்களா? then this case says if valid and invalid can't be separate if the inseparable என்னமோ கொடுத்திருக்காங்க. சரி, நான் சொல்றேன் பாருங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மோட்டார் ஜெனரல் ட்ரேட்ஸ்ல இப்போ இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, 10 லாஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ 6-8 லாஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 4-5 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4-5 ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதனால ரிமைனிங் இருக்கிற பொசிஷன்னால அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, பிரச்சனை எதுவும் இல்ல அப்படின்னா இது வந்து செல்லும், இந்த சட்டம் செல்லும். சப்போஸ் இந்த 4-5 வந்து இந்த சட்டத்துல இருந்து ரிமூவ் பண்ண முடியாது, அப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா என்டையர் லாவுமே செல்லாது அப்படின்றாங்க. புரியுதா நான் சொல்றது? ரிமூவ் பண்ணாச்சு, ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சட்டத்தால நிக்க முடியல, தன்னிச்சையாக செயல்பட முடியல, இது இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னா இந்த லா கம்ப்ளீட் லாவுமே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. மோட்டார் ஜெனரல் ட்ரேட்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி. சோ இந்த ஒரு பாயிண்ட நீங்க எழுதிக்கோங்க. மோட்டார் ஜெனரல் ட்ரேட்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி 1984. இஃப் எ வேலிட், இங்க இருக்கிறது வேண்டாம், நான் எழுதி போடுறேன். இஃப் எ வேலிட் section of law can be separated, if a valid section of a law can be separated from the invalid section, can be considered as an independent statute. ஓகேவா? அதாவது அந்த சட்டத்தில் முரணாக உள்ள ஒரு சட்டத்தில் முரணாக உள்ள பகுதியை மட்டும், ஒரு சட்டத்தில் முரணாக உள்ள பகுதியை மட்டும் பிரித்த பொழுது அச்சட்டம் தனியாக இயங்குமாயின், அச்சட்டம் தனியாக இயங்குமாயின் அச்சட்டம் செல்லுபடியாகும். அச்சட்டம் செல்லுபடி ஆகும். பிரிக்கும் பொழுது இது எழுதிக்கோ, செல்லுபடி ஆகும். நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், எழுதிட்டீங்களா?
இந்த பாயிண்ட் எழுதிட்டீங்களா இங்கிலீஷ் மீடியம்? எஸ். சரி, நான் இதை erase பண்றேன். அடுத்த பாயிண்ட் அதுல எழுதிக்கோங்க. if the valid and invalid sections are so mixed up they cannot so mixed up that they cannot be separated, then whole law is declared illegal. Declared void ன்னு போட்டுக்கோங்க, நல்ல வார்த்தை void. சட்டத்தில் பிரிக்க முடியாத அளவிற்கு சட்டத்தில் பிரிக்க முடியாத அளவிற்கு இருக்குமே ஆனால், அதாவது முரணாக உள்ள பகுதிகளை சட்டத்திலிருந்து பிரிக்க முடியாத அளவிற்கு இருக்குமே ஆனால் ஒட்டுமொத்த சட்டமும் செல்லாது. ஒட்டுமொத்த சட்டமும் செல்லாது. அது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டாக்டரின் போலாம். எழுதியாச்சா? சோ அடுத்த டாக்டரின் எழுதிக்கலாம். சோ அடுத்ததாக நாம பார்க்க போகிற அடுத்த டாக்டரின் டாக்டரின் ஆஃப் வேவர். டாக்டரின் ஆஃப் வேவர். டாக்டரின் ஆஃப் வேவர் தமிழ் எழுதிக்கோங்க. தெரிந்தே உரிமை விட்டுக் கொடுத்தல். தெரிந்தே உரிமை விட்டுக் கொடுத்தல். எழுதிக்கோங்க. voluntary relinquishment of a known right. தெரிந்தே தன்னுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்தல். ஓகேவா? சரி. So but constitution rights aren't voluntary given. அது எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்ளவில்லை. இப்ப அவன் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரைட் டு ரிமைன் சைலண்ட்னு ஒண்ணு இருக்கு. எக்ஸாம்பிள் வேணா எழுதிக்கோங்க. ரைட் டு ரிமைன் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் if a person get arrested, he has right to remain silent.
he has a right to remain silent. சரியா? சோ அமைதியாக இருக்கக்கூடிய உரிமைகள் உண்டு. அவங்க வந்து எதுவும் பேசாம இருக்கலாம். ஆனா அவனே வந்து முன் வந்து எப்பா உண்மைதான், நான் வந்து என்ன பண்ணேன், போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கலாம். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாலண்டியரா போயி இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த தப்ப செஞ்சேன், நான் இந்த விஷயங்கள செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒப்புக்கொள்ளலாம். நான் சொல்றது புரியுதா? அவங்க அமைதியா இருக்கலாம். அட் த சேம் டைம் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவரு அமைதியா இருக்கக்கூடிய இந்த உரிமைய வந்து விட்டு குடுத்துட்டு, அவரா கன்ஃபஸ் பண்றாரு. அவர் செஞ்ச விஷயத்த. புரியுதா நான் சொல்றது? டாக்ட்ரின் ஆஃப் வேவர் புரியுதா உங்களுக்கு? எஸ், நோ ஏதாவது கமெண்ட் போடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் டெஸ்ட் சரிங்களா? மெடிக்கல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிறதுக்காக ஒருத்தர் ரிஃப்யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா அவருக்கு அதுக்கான உரிமைகள் உண்டு. இப்ப கூட ரீசென்ட்டா ஹைகோர்ட்ல வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்திருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு அடல்டரி கிரைம் பண்ணிட்டா, அந்த குழந்தை என்னுடைய குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான் கோர்ட்ல. கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான். இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்லி அவன் கேட்கிறான். இப்ப கோர்ட் வந்து அத ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க டைவர்ஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா, நீங்க இப்ப வந்து மெடிக்கல் டெஸ்ட்ட எடுத்து, அந்த குழந்தை உண்மையிலேயே உனக்கு பொறக்காத குழந்தையா இருக்கா அப்படின்னா, நாளைக்கு சமுதாயம் இந்த இந்தியால இருக்கக்கூடிய அந்த அந்த சமுதாயம் நாளைக்கு அவன எப்படி பேசும்? அவனுடைய மனநலம் பாதிக்கப்படும். இது வந்து இப்ப ஒரு அப்பா, அம்மாக்கு சரியான ஃபேமிலில வந்து பொறக்கல. தவறான வழியில அவங்க அம்மா வந்து என்ன பெத்தா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தையோட மனநலமும் பாதிக்கப்படும். சோ ரைட் டூ லைஃப் வித் டிக்னிட்டி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சோ அதனால வந்துட்டு அந்த குழந்தைய நாங்க கருத்தில் கொண்டு, நாங்க என்ன பண்ண மாட்டோம், உனக்கு வந்துட்டு அந்த மெடிக்கல் டெஸ்ட் நாங்க எடுக்க அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. இது நல்ல ஜட்ஜ்மென்ட் தான். நீ வேற ஏதாவது கிரவுண்ட சொல்லி நீ டிவோர்ஸ் வாங்கிக்கோ. நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடு பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த குழந்தைய காட்டி நீ டிவோர்ஸ் வாங்காத அப்படின்றாங்க. சரியா? சரி ஓகேங்க. சோ மெடிக்கல் டெஸ்ட்ல எடுக்கிறது நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு சில நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. நமக்கு அதுக்கான ரைட்ஸ்லாம் இருக்கு. சரியா? இப்ப அவங்க அந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்லி கேட்கும் பொழுது, நம்ம ரிஃப்யூஸ் பண்ணலாம். காரணம் நமக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. சரியா? ஆனா, இப்ப ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்டின்னா, கேட்கும் பொழுது அத ரைட்ஸ வந்து விட்டுக் குடுக்குறாங்க. ஓகே பரவால்ல, நான் எடுக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு அந்த ரைட்ஸ வந்துட்டு என்ன பண்றாங்க, விட்டுக் குடுத்துட்டு எடுக்குறாங்க. சோ இதுதான் ரைட் டூ அ டாக்ட்ரின் ஆஃப் வேவர். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? உங்களுக்கு ஓனா புரிஞ்ச மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வேவர் வந்து உங்களுக்கு ஓனா புரிஞ்ச மாரி எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க. அடுத்த இது போலாம். எழுதிட்டீங்கன்னா கமெண்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட். ஓகே. ஃபைன். நெக்ஸ்ட் போலாம். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இப்ப ஆர்டிகிள் 21 இருக்கு. ரைட் டூ லைஃப் அண்ட் லிபர்ட்டிலாம் இருக்கு. இத நான் விட்டுக் குடுக்குறேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. சரிங்களா? இந்த ரைட்ஸ யாருனாலும் எடுக்கவும் முடியாது. புரியுதா நான் சொல்றது? எல்லாமே விட்டுக் குடுக்க முடியாது. ரைட் டூ அப்பீல் அது மாரி விட்டுக் குடுக்கலாம். சோ இந்த மாரி நெறைய ரைட்ஸ வந்துட்டு விட்டுக் குடுக்குறதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அட் த சேம் டைம் நெறைய ரைட்ஸ வந்து விட்டுக் குடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் ரைட் டூ லைஃப் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். சரியா? ஓகே. சோ அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங்கா? அ, அ, ம். சரி. ம், 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 ம். அடுத்து வந்து டாக்ட்ரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங். இது பார்க்கலாம். எழுதுங்க. Doctrine of prospective overruling.
யூடியூப்ல 2 டாக்டரேட் எழுதியிருப்பேன் பாருங்க. டாக்டரேட் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒன்று இருக்கும், அதுவும் பாத்துக்கோங்க. நான் அதுல ரொம்ப டீடைலா பேசியிருக்கேன். சோ அந்த நோட்ஸ் கூட நீங்க காப்பி பண்ணிக்கலாம். எல்லாம் எடுத்து அந்த கிளாஸ் எடுத்து இங்க அப்லோட் பண்ணி விட்டுறேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. சரி, அடுத்து போலாமா? எழுதிட்டீங்களா? ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங். சோ வருங்கால புறக்கணிப்பு கோட்பாடு இங்கிலீஷ்ல எழுதிட்டு அப்புறம் தமிழ்ல எழுதுங்க. An innovation of the United States of America. இது அமெரிக்காவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. சிம்பிள். அதாவது ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங், வருங்காலத்தில் ஏற்கனவே மொழியப்பட்டுள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை மாத்தி சொல்றது. நான் சொல்றது புரியுதா? ஆல்ரெடி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க, சரியா? பட் ஃபியூச்சர்ல என்ன பண்றாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இயர்லியர் கொடுத்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை திருத்தி எகெயின் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்ப எல்ஜிபிடிக்யூ கால டிஸ்கஸ் பண்ணோம். அதுல வந்து ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செல்லாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் அது செல்லுன்றாங்க. இப்போ வந்து கேவிபி கேஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கோலக்நாத் கேஸ்ல வந்துட்டு எதுவும் நீங்க அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க, சரிங்களா? சோ பட் இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றாங்க. நான் சொல்றது புரியுதா? அடல்ட்ரி இஸ் எ கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜோசப் ஷைன் அந்த இதுல வந்து நம்ம பாக்குற அந்த கேஸ்ல பின்னாடி வந்து என்ன சொல்றாங்க, தீபக் மிஸ்ரா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, அடல்ட்ரி இஸ் நாட் எ கிரைம்ன்றாரு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இயர்லியர் அதே சுப்ரீம் கோர்ட் தான் கொடுத்திருக்காங்க, அதே ஜட்ஜ்மெண்ட், அதே ஹை கோர்ட், அதே கோர்ட் தான் கொடுத்திருக்கு ஜட்ஜ்மெண்ட். பட் ஃபியூச்சர்ல அவங்க ஆல்ரெடி சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்டை திருத்தி சொல்லலாம். புரிஞ்சுதா? preamble is not a part of the constitution. preamble முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னாங்க. அதுக்கப்புறம் அதே ஜட்ஜ்மெண்ட் அவங்க என்ன பண்றாங்க, சேஞ்ச் பண்ணிட்டு இல்ல இது வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இட் இஸ் an integral part of the constitution சொல்லிட்டு எகெயின் அதை வந்து சேஞ்ச் பண்றாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கேன் ஓவர் ரூல் இட்ஸ் இயர்லியர் ஜட்ஜ்மெண்ட். அவர்கள் இதற்கு முன்பு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை என்ன பண்றாங்க, மாத்தி சொல்றாங்க. புரிஞ்சுதா? டாக்ட்ரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் எழுதுங்க. உச்ச நீதிமன்றம் முன்பு தான் கொடுத்த தீர்ப்பினை மாற்றம் செய்தல். சரியா? சப்போஸ் இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த தீர்ப்பு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முன்னாடி இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட், பழைய ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாமே வாய்ட் ஆகும் இல்லையா? சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த தீர்ப்பு என்னில இருந்து வருதோ அன்னில இருந்து செல்லாது அப்படின்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கோலக்நாத் கேஸ்ல நம்ம பாக்குறோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஆனா இந்த எங்க அது எங்க அந்த கேவி கேஸ் இங்க இருக்கு பாருங்க, கேசவானந்த பாரதி கேஸ் 1973 ஏப்ரல் 24. இதுல வந்து ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. என்ன சொல்றாங்க, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். பட் பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்காத வண்ணத்துல நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கு முன்னாடி அந்த அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது, அதை பேஸ் பண்ணி நிறைய சட்டங்கள்லாம் வந்திருக்கும், சரிங்களா? இப்ப அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாமன் ராவ் சோ இந்த வாமன் ராவ் அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கிளியரா சொல்றாங்க, இல்லப்பா இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னில இருந்து வந்ததோ அந்த நாள்ல இருந்து அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து தான் இந்த டாக்ட்ரின் வந்து பொருந்தும் அப்படின்றாங்க. புரியுதா? சோ டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது இயர்லியர் ஜட்ஜ்மெண்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்ன்ற கான்செப்ட் எப்ப இருந்து நடைமுறைக்கு வருகிறது, ஏப்ரல் 24ல இருந்து நடைமுறைக்கு வருகிறது. அதுக்கு முன்னாடி இருந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாமன் ராவ் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு புரியுதா? இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படின்னா என்னன்னு, வருங்கால புறக்கணிப்பு கோட்பாடுன்னா என்னன்னு புரியுதா? எஸ், எழுதிக்கோங்க. நம்ம பாஷை சொன்னா பிரசிடென்ட் இருக்காரு. பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன்ல நின்னு வின் பண்ணிட்டாருங்க. ஒரு 6 மாசம் வந்து பிரசிடென்ட்டா இருக்காரு. அதுக்கப்புறமா எப்பா நீ நின்னு ஜெயிச்சது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி முடிவு வந்துருச்சு. இப்போ இந்த 6 மாசம் அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிடலாமா? முடியாது அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் புக்ல எழுதியிருக்கா? முடியாது இல்லையா? 6 மாசம் வரைக்கும் அவர் செஞ்ச அனைத்து சட்டங்களும் செல்லும். அதே மாதிரிதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த நாளுக்கு முன்பு இருந்த அனைத்து சட்டங்களும் செல்லும். நெக்ஸ்ட் போலாம். எழுதிக்கோங்க.
எழுதி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். மத்த நெக்ஸஸ், ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னு கொஞ்சம் குட்டி குட்டி இது இருக்கு. அது பார்த்துருவோம். SC can, Supreme Court can overrule its earlier judgment. It is innovation in USA. The impact will apply from the prospective effect and not retrospectively. அப்படியே எழுதுங்க. அதாவது தீர்ப்பு கொடுத்த நாட்களுக்கு பிறகுதான் இதன் கூறுகள் பொருந்தும், அதற்கு முன்பு நடந்தவைகளுக்கு அல்ல. எக்ஸாம்பிள் கேவிபி ஜட்ஜ்மெண்ட் போட்டுக்கலாம். ஏப்ரல் 24 ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி 1973 இருந்து தான் இந்த அமெண்டபிலிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஏன் இந்த கேஸ்ல வந்து கிளியர் கட்டா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் இன் தி டிரான்சென்டென்டல் அண்ட் இம்யூட்டபிள் பொசிஷன்ல இருக்கு. அதை எடுக்க முடியாத புனித தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருப்பாங்க கோலக்நாத் கேஸ்ல. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் டேக்கன் அவே. இட் இஸ் டிரான்சென்டென்டல். பின்னாடி இதை சொல்லுவேன், ரொம்ப டீடைலா எழுதி போடுறேன். டிரான்சென்டென்டல் அண்ட் இம்யூட்டபிள் பொசிஷன். சரிங்களா? சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. எழுதிக்கோங்க ஓன் சென்டென்ஸ்ல. இன் கோலக்நாத் கேஸ் ஷார்ட்டா கூட எழுதிக்கோங்க. கோலக்நாத் கேஸ்ல என்ன சொன்னாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் cannot be amended. அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் கேபி கேஸ்ல என்ன சொல்றாங்க? அரசியலமைப்பை திருத்தம் செய்ய இயலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்காத வண்ணத்தில். சரி, அப்போ இயர்லியர் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க? மாத்தி சொல்றாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர்ரூலிங். அந்த ஜட்ஜ்மெண்ட் கேஸ் இன்னைக்கு இந்த நியூ ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதுல இருந்து பிறகு வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? வேமன் ராவ், வாமன், WAMAN ராவ் ஜட்ஜ்மெண்ட்ல அந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க போதும். நான் இதெல்லாம் பின்னாடி நான் டீடைலா சொல்றேங்க. கோலக்நாத் கேஸ், கேவிபி கேஸ்ல பின்னாடி டீடைலா நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, சோ அடுத்து பேசிக் ஸ்ட்ரக்சர் வேண்டாம், இது ரொம்ப பெருசு. இது நாளைக்கு நம்ம டீல் பண்ண. இப்ப குட்டி குட்டிஸா இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் நம்ம பார்த்துருவோம். இதுல இந்த பாத்தீங்கன்னா அதுல கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா? கோலக்நாத் கேஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் cannot be amended by parliament அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இங்க 1973 இதுல என்ன சொல்லிட்டாங்க? அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சொல்றாங்க 1973ல. சரியா? சரி, அடுத்து போலாம். ஓகே, ஒரு சில கேசஸ் அப்படியே பார்த்துட்டே வரலாம். டாக்டரின் ஆஃப் இது முடிச்சிருச்சு. எக்லிப்ஸ் இதுல முடிச்சிட்டோம். முக்கியமானது இப்ப நான் சொன்னது முக்கியமானது. நெக்ஸ்ட் இருக்கிறது வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? லைட்டா மட்டும் பார்க்கலாம். இனி நான் சொல்றதை லைட்டா எழுதிக்கோங்க போதும். முக்கியமா ரொம்ப டீடைல்டா தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அவர்ஸ்ல ஏதாவது வந்துச்சுன்னா அங்க கரண்ட் அவர்ஸ்ல போடுறேன் கிளாஸ். சரியா? சரி. சோ டாக்டரின் ஆஃப் நிறைய டாக்டரின்ஸ் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க பார்த்திருக்காங்க. டாக்டரின் ஆஃப் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் எழுதுங்க. டாக்டரின் ஆஃப் delegated legislation.
டாக்ட்ரின் ஆஃப் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். அதிகார ஒப்படைப்பு கோட்பாடு எழுதுங்க. அதிகார ஒப்படைப்பு கோட்பாடு. அதிகார ஒப்படைப்பு கோட்பாடு. சரி பார்க்கலாம். So what is mean by delegated legislation? Delegation அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டீல் பண்ணலாம். சரியா? அதாவது டெலிகேஷன் அப்படின்னா என்னங்க? அதிகாரம் ஒப்படைக்கிறது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ எம் டெலிகேட்டிங் பவர்ஸ். சரியா? டு சம் அதர் பர்சன். இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்னுடைய வீட்டுக்கு இப்ப நான் தான் சொந்தக்காரன். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, வேற ஒரு பர்சன் கிட்ட கீயை கொடுத்துட்டு நீ என்ன பண்ற, போயிட்டு அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரியா? சோ இப்ப அந்த ஒர்க்கை வந்து இப்ப டெய்லியும் என்ன பண்றேன்னா, இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு என் கீயை கொடுத்துட்றேன். சரிங்க? இப்ப அவர் போறாரு, அதை எடுத்துட்டு வர்றாரு. சோ இப்ப நான் தான் என்னோட வீட்டுக்குள்ள போகணும், எனக்கான பவர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், என் வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கான ஒரு பவரை வந்துட்டு யாருக்கிட்ட கொடுக்குறேன், வேற ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் வேலையை வந்து அவர்கிட்ட நான் கொடுத்துருக்கிறேன். அதற்காக கொஞ்சம் அதிகாரத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். இப்ப அந்த ஏரியால இருக்கக்கூடிய வாட்ச்மேன், எங்க வீட்டுக்கிட்ட இருக்க வாட்ச்மேன் இப்ப என்ன பண்ணுவாரு, இவரை அலோ பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்? நான் தான் பவர்ஸ் கொடுத்திருக்கேன். சோ இப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பவர்ஸ் என்னால திருப்பியும் வாங்கிக் கொள்ள முடியும். சரிங்களா? சோ கொடுக்கிறதும் வாங்குறதும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெலிகேட்டிங் பவர்ஸ் வந்துட்டு கீழே டீசென்ட்ரலைஸ் பண்ணி கொடுக்குறாங்களே அது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ்ல நான் பேசினேன் டீசென்ட்ரலைசேஷன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பேசணும் டீசென்ட்ரலைசேஷன், டெலிகேஷன். சரியா? டெலிகேஷன், டீசென்ட்ரலைசேஷன் இப்படி பேசணும். ஞாபகம் இருக்கா? டெலிகேஷன் பவர்ஸ், எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டிக்கு பவர்ஸ் கொடுக்கிறது. எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ், எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டிக்கு பவர்ஸ் கொடுக்கிறோம். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் நீங்களே பண்ணிக்கோங்க, நீங்களே சட்டம் இயற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிட்ட அதிகாரங்களை வழங்குறது. புரிஞ்சுதா? டெலிகேஷன் அப்படின்னா மொத்தமா அழிச்சிட்டேன். சரி. So doctrine of delegated legislation. சரி, இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். டைம் எவ்வளவு இருக்கணும்? எல்லாம் ஸ்லைடு போட்டு விட்டுறேன் இருக்கா? இது ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதி போடுறேன். நெக்ஸ்ட் வேணா ஸ்லைட்ல போடுறேன். அதை பார்த்து கூட நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டிஸ் கிவன் pass by primary legislation to make laws or other similar instruments. முதன்மை சட்டம் இயற்றக்கூடிய அமைப்புகள், முதன்மை சட்டம் இயற்றக்கூடிய அமைப்புகள் சில சட்டம் இயற்றும் அதிகாரங்களை நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு வழங்கலாம். நிர்வாக அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு வழங்கலாம்.
ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இது போதும். எக்ஸாம்பிள் இது ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். டிஎஸ் கெரேவால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1959. டிஎஸ் கெரேவால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் எழுதுங்க. எழுதியாச்சா? So it is related to All India Civil Services Act 1951. எழுதிக்கோங்க. This case related to All India Services. This is related to All India Services Act 1951. சரி, என்ன கேஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது ஆல் இந்தியா சர்வீசஸ் ஆக்ட் 1951ல கொண்டு வந்தது. இந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல வந்து வந்திருக்கு. சரிங்களா? இந்த கேஸ் ரிலேட்டடா வந்து கோர்ட்ல வரும்பொழுது பஞ்சாப் கேஸ் டிஎஸ் கரேவால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1959 இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சொல்றாங்க, இல்ல இது வந்து செல்லும். ஏன் அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் படி இந்த லெஜிஸ்லேஷன் பண்றாங்க இல்லையா, அவர்கள் கிட்ட இருந்து எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கு வந்துட்டு அதிகாரங்களை கொடுத்து அவங்க வந்து சட்டம் இயற்றும்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. புரிஞ்சுதா? இதுதான் வந்துட்டு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரியா? சோ இதுல இந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் டாக்ட்ரைனை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது ஒரு மட்டும் எழுதிக்கோங்க ஓன் சென்டென்ஸ்ல. பார்லிமெண்ட் இருக்கு. ஓகே, பாராளுமன்றம் என்ன பண்ணுகிறது? அதிகாரங்களை வழங்குகிறது, அதிகாரத்தை ஒப்படைக்கிறது. இட் மே பி a person or it may be an organization, it may be ஒரு பாடி. சரிங்களா? சோ இந்த மாதிரி அமைப்புகளுக்கா இருக்கலாம் அல்லது தனி நபரா இருக்கலாம். இவர்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரங்களை பாராளுமன்றமோ சட்டமன்றமோ வழங்குகிறது. சோ வழங்குறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அது சரி, செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க சட்டம் ஏற்றிக்கொள்ளலாம், இவங்களுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்றாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் டாக்ட்ரின் ஆஃப் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். சோ ஏதாவது டவுட் இருக்கா இல்ல? நெக்ஸ்ட் போலாமா? சரி, அடுத்து வந்து இமேஜ் போட்டுறேன், அந்த ஸ்லைட் போட்டுறேன், அதுல பாத்துடலாம். கொஞ்சம் டக்கு டக்குன்னு எழுதிடலாம். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக், டீட்டெயிலாக பார்க்கலாம். டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர், அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். சரி, கொஞ்சம் ஹிஸ்டரி நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஹிஸ்டரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலிட்டிக் வருவோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1927ல தமிழ்நாட்டுல ஒரு கேஸ், இது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்க. சரிங்களா? சோ கவர்மெண்ட் வந்து ஆர்டர் வந்து ஒன்னு பாஸ் பண்றாங்க. சோ இத வந்து 1927 GO அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஆர்டர் 1927. சோ இது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர். சரிங்களா? இதன் அடிப்படையில ரிசர்வேஷன் தமிழ்நாட்டுல வந்துட்டு கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு
கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அனைவருக்குமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் வழங்கப்பட்டு வந்து கொண்டு இருந்தது. அதன் அடிப்படையில வந்துகிட்டு இருந்துச்சு. 1927ல இருந்து 1950 வரைக்குமே இதன் அடிப்படையில வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா 1915ல கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்துட்டு ஒரு பொண்ணு அட்மிஷன் போட போறா. பட் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்கல. சரியா? செம்பகம் துரைராஜன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்த பொண்ணுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கல. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் கேஸ வந்து ஃபைல் பண்றாங்க. என்ன கேஸ ஃபைல் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பிராமின். நான் பிராமின்றதால இந்த கவர்ன்மெண்ட் எனக்கு சீட்டு குடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த என்னது இது? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு சீட்டு குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டாங்க. சோ இது வந்து என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சரிங்களா? பாதிக்கிறது. என்னது? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வந்து என்னுடைய இத வந்து பாதிக்குது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் டு ஈக்வாலிட்டி அப்புறமா பப்ளிக் எம்ப்ளாய்மென்ட், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி ரைட் டு ஈக்வாலிட்டிய வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்து பாதிக்குது. என்ன வந்துட்டு இன்ஈக்குவலா ட்ரீட் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ கோர்ட் வந்து அத பாக்குது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு அப்புறமா மெட்ராஸ் இந்த கிண்டி காலேஜ் இருக்குல்ல, இன்ஜினியரிங் காலேஜ். அதுல ஒரு பையன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து சீட் கிடைக்காது. நான் வந்து உங்களுக்கு யூனிட் 8 டாபிக்ல இந்த கான்செப்ட்ட நான் டீடைல்டா நான் பேசுறேன். சரிங்களா? யூனிட் 9ல. ரேஷனல் ரேஷனலி பிஹைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அதுல வந்து இவங்கள பத்தி நான் ரொம்ப டீடைல்டா பேசுறேன். சரியா? இப்போ லைட்டா நீங்க இது மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? ஃபைன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து வருகிறது. பாத்துட்டு ஆமாம். சோ இந்த ரிசர்வேஷன் நீங்க குடுத்தது என்ன பண்ணுகிறது? அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ. சோ அதனால வந்து அது செல்லாது அப்டின்ட்டாங்க. ஏன் அப்டின்னா, யோசிச்சு பாருங்க ரிசர்வேஷன்ல இப்போ ஓசி கேட்டகரில இருக்கிறவங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிசி, அதான் ஓபிசி, எம்பிசி. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னு 150 மார்க் வாங்கணும் அப்டின்னா, இவங்களுக்கு ஒரு 148, இவங்களுக்கு ஒரு 146, இவங்களுக்கு ஒரு 142. சோ இப்படி மாறுது இல்லையா? சோ என்ன விட இந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த பொண்ணு 149 வாங்கியிருக்கா, சீட் கிடைக்கல. சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் கட் ஆஃப் 150. சோ 148 கூட வச்சுக்கலாம். 148 வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சீட் கிடைக்கல. ஆனா இந்த பையனுக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. என்ன விட கம்மியா மார்க் வாங்குறவங்களுக்கு சீட்டு குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கா. சரியா? சோ இந்த ஸ்டோரி புரிஞ்சுதா? இப்போ கோர்ட் பார்த்துட்டு ஆமா இது வந்து ஈக்குவாலிட்டிய பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்வேஷன் கொடுத்தாங்க இல்லையா? கவர்மெண்ட் ஆர்டர் தமிழ்நாடு ஜிஓ 1927 இத வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது கோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லிடுச்சு. சரியா? சோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் அத கன்ஃபார்ம் பண்ணும். இப்போ தமிழ்நாட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரியார் இருக்காரு. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரு நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதி குடுத்தாரு பாத்தீங்களா? அம்பேத்கர் இருக்காரு. சோ இவர்கள்லாம் உயிரோட இருக்கக்கூடிய நாட்கள். இவங்க எல்லாருமே வந்து அப்புறம் காமராஜர் ஐயா, பெரியார் இவங்க வந்து தமிழ்நாட்டுல போராட்டத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சோ போராட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நேரு கவர்ன்மென்ட்க்கு பிரஷர் குடுத்து அம்பேத்கர் அவங்கலாம் பேசி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ட கொண்டு வராங்க. சரியா? ஏன்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ரிசர்வேஷன்ல இருந்து ஒரு 2 பாயிண்ட் இப்ப 15% குடுக்குறாங்க. அதுல 2 பாயிண்ட் மட்டும் 13% மட்டும் குடுக்கட்டும். 2% வெளிய எடுக்கட்டும். தமிழ்நாட்டுல கலவரம் நடக்குமா? நடக்காதா? நடக்கும். சோ ஒட்டுமொத்த ரிசர்வேஷனே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்ன பிரச்சனை நடந்திருக்கும் பாருங்க. தமிழ்நாட்டுல போர்க்களமா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ட வந்து கொண்டு வராங்க. முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்த கொண்டு வராங்க. நேரு கவர்ன்மென்ட் கொண்டு வரும். சரியா? சரி இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, the state can இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 15 சப்கிளாஸ் 4 9வது அட்டவணை. இந்த 2 அட்டவணைய வந்து புதுசா வந்து சேர்க்கிறது. சரியா? முத்தையா முதலியார் கோட்டா சிஸ்டம் தெரியும். சுப்பராயன் அவருடைய பீரியட்ல வந்துட்டு இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? சரி. சோ இந்த ஒரு பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. ரிசர்வேஷன் 1927 முத்தையா முதலியார் கம்யூனல் ஜிஓ 1927 வாஸ் பாஸ்ட். சோ இவர் வந்து கொடுக்கிறாரு தமிழ்நாட்டுல. சரியா? பெரியார் வந்து ஆரம்பத்துல எதிர்ப்பாரு. ஏன்னா ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா முதலியார குடியரசு பத்திரிகையில புகழ்வாரு. சரியா? இந்த 1927 ஜிஓக்காக.
இப்ப அந்த ஜியோ வந்து என்ன பண்றாங்க, இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பாதிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இத என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா? சோ இதெல்லாம் அந்த ஸ்டோரி உங்க ஓன் சென்டென்ஸ்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட கொண்டு வருகிறார்கள். சரியா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1951. சரியா? சோ இட் இன்ட்ரோடியூஸ்ட் ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 and 9th schedule. கமா போட்டுக்கோங்க. ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 9th schedule of the constitution. 9வது அட்டவணை இப்படி போடணும். 9வது அட்டவணையையும் 15 நாளையும் வந்து என்ன பண்ணுகிறது, இது கொண்டு வந்தது. சரி, அது என்ன பேசுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The state can provide special, இங்க இருக்கு பாருங்க, இது படிங்க, இது அப்புறமா பார்க்கலாம். இது படிங்க. Article 15 class 4, the state can make special provision for the advancement of the socially, educationally backward classes. சரியா? அதாவது சமூகம் மற்றும் கல்வியில் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு முன்னேற அரசானது சில சலுகைகளை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுக்குது. சோ இதன் அடிப்படையில தான் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ரிசர்வேஷனை கொடுக்குறாங்க. புரியுதா நான் இப்ப சொல்றது? இப்ப வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கு, எஸ். ஆனா இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க, பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதால ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல ஈக்குவாலிட்டிக்கு ஈக்விட்டிக்கு டிஃபரன்ஸ் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப இங்க வந்தது ஈக்குவாலிட்டி ஈக்விட்டியா? இது ஈக்விட்டி. சமத்துவம் இங்க வருகிறது. சமத்துவம் அது என்ன சொல்கிறது? சமமான சூழ்நிலையில் இருக்கிறவர்களை சமமாக கருதுதல். அனைவரையும் சமமாக கருதல் கிடையாது. சமமான சூழ்நிலையில் இருப்பவர்களை சமமாக கருதுதல். இவர்கள் வந்து கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க, சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. இந்த இடத்துல எக்கனாமிக்கலின்ற டேர்ம் ஏதாவது இருக்கா? சோசியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கா இல்லையா? இருக்கா? இல்ல. சோ எக்கனாமிக்கலி கிடையாதுங்க. சோ ரிசர்வேஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக்கலி. பொருளாதாரத்தின் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுகிறது. சரியா? சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியது மட்டும்தான் ரிசர்வேஷனை கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து அரசானது ஸ்பெஷல் ப்ரொவிஷன், அதாவது ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. இப்ப நான் கேக்குறேன், ரிசர்வேஷன் கான்செப்ட நான் பின்னாடி கிளாஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இங்க அந்த டாபிக் கிடையாது. இங்க நம்ம டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மென்ட் பண்றதா. கொஞ்சம் பின்னாடி ஹிஸ்டரி சொன்னா உங்களுக்கு இன்டர்லேட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சரி, இங்க பாருங்க. சமூகத்தில் அடிப்படையில் ரிசர்வேஷன். சோ வாட் இஸ் சோஷியலி பேக்வர்ட்? சமூகத்தில் பின்தங்கியவர்கள் என்றால் என்ன? கல்வியில் பின்தங்கியவர்கள் தெரியும், படிக்காம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வாட் இஸ் சோஷியலி பேக்வர்ட்? சமூகத்தில் பின்தங்கியவர்கள். இன்றைக்கும் தலித் சமுதாய மக்கள் அனுபவிக்கிறாங்க பாத்தீங்களா பிரச்சனைகள், அதுதான் சோஷியலி பேக்வர்ட். சமூகத்தில் பின்தங்கி இருப்பாங்க. எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாருமே நல்ல அந்தஸ்துல இருப்பாங்க. சரியா? சோ நல்ல பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. அது கிடையாது. பெரிய பணக்காரங்க கிடையாது அந்தஸ்துன்றது. சோஷியலி அப்படின்றது இப்ப வந்து கோவிலுக்குள்ள நுழைய விட மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள கோவிலுக்குள்ள நுழைய விட மாட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பெரிய பெரிய அதிகாரிகள் அல்லது வந்து அதிகாரிகளா வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்கள் இருக்க மாட்டாங்க. கோவிலுக்குள்ள நுழைய விட மாட்டாங்க. தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. கேவலம் தண்ணி, குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து மத்த ஸ்டேட்ல நடந்திருந்தாலும் பரவாயில்ல. தமிழ்நாட்டுல worst people. தமிழ்நாட்டுல worst people. சரி, சோ இங்க நம்ம பார்க்கிறோம் சோஷியலி இதுதான் சமூகத்தில் பின்தங்கியவர்கள். என்னது? அனைத்து விஷயங்களையும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து சோஷியலி பின்தங்கி இருக்கிறது. சரியா? வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. கொட்டாங்குச்சியில வந்துட்டு தண்ணி குடுப்பாங்க. அது கொட்டாங்குச்சியில வந்து குடிக்கணும். கொட்டாங்குச்சியில டீ குடுப்பாங்க. சில்வர் கிளாஸ், அந்த இது ஸ்டீல் கிளாஸ்ல குடுக்க மாட்டாங்க. அப்புறமா 2 குவளைகள் முறை வந்து இருக்கும். எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு கிளாஸும், அடுத்து வந்து ஒரே கடைதான். அடுத்து மத்த மக்களுக்கெல்லாம் வேற இதுல இருக்கும். சரியா? சோ இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறுபடுத்துறாங்களே, இதுதான் சமூகத்தில் புறக்கணிப்பு. திருமணம் ஆகுறது, எல்லா விஷயங்களுமே. சரியா? இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சோ இப்போ யாருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க? ஸ்டேட் கொடுக்கிறது இவங்களுக்கு. சரி, ஓகேங்க, இது வருவோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சங்கரி பிரசாத் கேஸ்க்கு வருவோம் நம்ம. ஒரு டைம் லைன் வந்து காட்டுறேன். அந்த டைம் லைன் பாருங்க. அதுக்கப்புறம் இங்க நான் வரேன்.
ஓகே, சோ எவால்யூஷன் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இது பாருங்க, இந்த டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் ஆச்சு, எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த சங்கரி பிரசாத் கேஸ், சரிங்களா? அடுத்து சஜேன் சிங் கேஸ். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் எனி பார்ட் இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறது, சரிங்களா? பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகளை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த எவால்யூஷனை பின்னாடி நான் சொல்றேன். இங்க ஒரு ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கோலக்நாத் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா பார்லிமெண்டால இந்த ஆர்டிகல் 368 வச்சு பண்ண முடியாது, காரணம் என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். அதனால வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது நீங்க அப்படின்றாங்க. இப்போ 1971ல இத வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த இந்திரா காந்தி அம்மா ஒரு சில அதிகாரங்களை வந்து கொண்டு வராங்க, சரிங்களா? சோ ஒரு சில அதிகாரங்களை இங்க வந்து சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க. இதை நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கேவிபி கேஸ்ல லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இல்ல நீங்க பண்ணலாம், பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்க பாதிக்காத வனத்துல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் ஸ்ட்ரக்சரை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, சரிங்களா? சரி, சோ இப்போ இங்க இருந்து ஒன்னொன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓவர்வியூ என்னென்ன பார்க்க போறோம்னு புரிஞ்சுதோம்? ஓவர்வியூ. இங்க பாருங்க, சங்கரி பிரசாத் கேஸ் எழுதுங்க. சங்கரி பிரசாத் கேஸ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ சங்கரி பிரசாத் கேஸ் வரும் பொழுது இப்போ என்ன எதற்காக இந்த கேஸ் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து கொண்டு வந்தாங்களா? முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951ல கொண்டு வராங்க. இதன் அடிப்படையில 2 ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 ஒன்னு, அடுத்து வந்து 9th ஷெட்யூல்ல ஆட் பண்ணிருக்காங்க. எப்பா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, சரியா? இந்த மாதிரி கொண்டு வர முடியுமா, இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. அந்த கேஸ் தான் வந்து இந்த சங்கரி பிரசாத் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து பேசுறாங்க, சரிங்களா? சரி, நோட் பண்ணலாம். சங்கரி பிரசாத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1951. ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இங்க மேல இதுக்கு மேல எழுதிக்கோங்க. This provision was challenged in Shankari Prasad case versus Union of India. This was challenged in Shankari Prasad versus Union of India. So இந்த முதலாவது சட்ட திருத்தமானது சங்கரி பிரசாத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் விசாரிக்கப்பட்டது. தமிழ் இதை பார்த்துட்டீங்களே, அரசாங்கம் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு முன்னேற சிறப்பு சலுகைகள் தரலாம், எழுதியாச்சா? சோ இந்த பாயிண்ட் வந்து சங்கரி பிரசாத் கேஸ்ல வந்து விவாதிக்கப்படுகிறது. சோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பவர்ஸ் இருக்கு. பார்லிமெண்ட் ஹேஸ் 2 பவர்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், நெக்ஸ்ட் கான்ஸ்டிட்யூவன்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். அதாவது இப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையா இருக்கும் பொழுது 2 விஷயங்கள்ல அது செயல்பட்டுச்சு. ஒன்னு ஜிவி மவலாங்கர் தலைமையில இருக்கும் பொழுது இது என்னது நாட்டுக்கு தேவையான சட்டங்கள் மற்ற விஷயங்களுக்கு அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. இதே டாக்டர் ராஜேந்திர பிரசாதோட தலைமையில அமரும் பொழுது, அதே அரசியலமைப்பு அமரும் பொழுது அது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியா செயல்பட்டுச்சு. அப்ப அரசியல் நிர்ணய சபை 2 வகையில செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுதான் இன்னைக்கு பார்லிமெண்டா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அந்த பார்லிமெண்ட்டுக்கு 2 அதிகாரம் இருக்கு. ஒன்னு ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், சாதாரண சட்டம் இயற்றும் அதிகாரம். அதாவது இன்னைக்கு பார்லிமெண்டா உட்கார்ந்து பண்ணது பாத்தீங்களா அது. 2வது அரசியல் நிர்ணய சபை மாதிரியே கான்ஸ்டிட்யூவன்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர், அரசியலமைப்பை திருத்தம் செய்யக்கூடிய அதிகாரங்கள் இருக்கு. கான்ஸ்டிட்யூவன்ட் அரசியலமைப்பு சட்ட அதிகாரங்கள் உண்டு அப்படின்றாங்க சுப்ரீம் கோர்ட். சோ இந்த சாதாரண சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நாட்டுக்கு தேவையான பார்லிமெண்ட் சட்டங்களை கொண்டு வருது பாத்தீங்களா? இப்ப ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி இந்த நியூ ஸ்டேட்ஸ் வந்து கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். அடுத்து இந்த கான்ஸ்டிட்யூவன்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஆர்டிகல் 368 இருக்கு இல்லையா, அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யலாம். சோ பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை அதிகாரம் இருக்கு? 2 அதிகாரம் இருக்கு. ஒன்னு சாதாரணமா வச்சு இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இதெல்லாமே திருத்தம் செய்யலாம்.
ஓகே, ஆர்டிகல் 3 வந்து கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருக்கு, அது திருத்தம்ல பண்றாங்க. எஸ். இப்ப ஆர்டிகல் 368 இருக்கு. இத யூஸ் பண்ணி அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம். இதன் அடிப்படையில இந்த ஆர்டிகல் 368 ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த 15 கிளாஸ் 4யும் இந்த 9th ஷெட்யூலையும் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னதுன்னு? சங்கரி பிரசாத் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுதா? எஸ். சரியா? என்ன பண்றீங்க? ஸ்டோரி ஃபுல்லா முடிச்சிட்டா அப்புறமா எழுதிக்கிறீங்களா இல்ல எழுதிட்டே போறீங்களா? எழுதிட்டே போறீங்களா? எழுதிடுங்க. சங்கரி பிரசாத் கேஸ் எழுதிடுங்க. This was challenged in சங்கரி பிரசாத் கேஸ் அப்படின்னு போட்டுட்டு அடுத்த ஹெட்டிங் சங்கரி பிரசாத் கேஸ் போடுங்க. சோ இதுல என்ன வெர்டிக்ட் கொடுக்குறாங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க? பார்லிமெண்ட் ஹாஸ் டூ பவர்ஸ். பாராளுமன்றத்திற்கு 2 வகையான அதிகாரங்கள் உண்டு. ஒன்னு ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் பவர், நெக்ஸ்ட் கான்ஸ்டிட்யூயன்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர். கொஞ்சம் ஃபாஸ்ட் எழுதிட்டு வாங்க, டைம் இல்ல. ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஹெட்டிங் போடுங்க. சாதாரண சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரம். எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 3 கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். இது சாதாரண சிம்பிள் மெஜாரிட்டி இதுவே போதும். புதிய மாநிலங்களை உருவாக்குதல். தெலுங்கானால கிரியேட் பண்றாங்க பாருங்க. ஓகேவா? அடுத்து அரசியலமைப்பு சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் கான்ஸ்டிட்யூயன்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். இது வந்து ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மாதிரி இது செயல்படுகிறது. அரசியலமைப்பு திருத்தம் செய்யும் போது பாராளுமன்றம் அரசியலமைப்பு நிர்ணய சபை போல செயல்படுகிறது. எழுதுங்க. At the time of amendment of the constitution, parliament acts like a constituent assembly. Acts like a constituent assembly. எழுதுங்க. அடுத்து it follows the procedure in article 368. It follows the procedure in article 368. So parliament in போட்டுக்கோங்க. So parliament followed the procedure in article 368. So first constitutional amendment act is valid. சரியா? ஆர்டிகல் 368 இன் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி பாராளுமன்றம் முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. எனவே இது செல்லும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் இது இங்க கீழே எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் இங்க எழுதுங்க. Amendments will not come under the expression of law. Amendments will not come under the expression of law. சட்ட திருத்தம் என்பது சட்டம் அல்ல. Amendment will not come under the expression of law. Amendment சட்ட திருத்தம் என்பது சட்டம் அல்ல. எனவே இது அந்த சட்டத்துடைய வகைக்கு வராது. சரிங்களா? சோ அந்த லா அப்படின்ற அந்த டேர்ம்குள்ள வராது. சரியா? சட்ட திருத்தம் என்பது இங்க இந்த பாயிண்ட் பாருங்க. சட்ட திருத்தம் என்பது சட்டம் அல்ல.
இந்த ஆர்டிகல் 13 கிளாஸ் 2ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க? அரசாங்கம் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வரக்கூடிய எனி லால காலையில கிளாஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ணேன். பை லா, ரூல்ஸ், ஜிஓ, நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்லிமெண்டரி லாவோ, ஸ்டேட் லாவோ, எனி லா கொண்டு வரக்கூடியது. இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, லா இஸ் நாட் அமெண்ட்மெண்ட் அப்படின்றாங்க. அப்போ இங்க இருக்கிறது வந்து என்னது? சட்டத்தை பத்தி தான் பேசுதே ஒழிய சட்ட திருத்தத்தை பேசவில்லை. அப்போ சட்ட திருத்தம் ஆனது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பாதிச்சது அப்படின்னா ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 பொருந்துமா? நான் சொல்றது புரியுதா? கொஞ்சம் டெப்தா பேசிட்டு இருக்கேன். நான் சொன்னது புரிஞ்சுதா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. சரிங்களா? ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கிறவங்க மற்ற விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நோத்தி வச்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா கிளாஸ் கவனிங்க. இந்த டாபிக் முடியற வரைக்கும் ரொம்ப டீடைல்டா பாத்துட்டு இருக்கோம். இப்போ லா இஸ் நாட் அமெண்ட்மெண்ட். சோ இந்த ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 என்ன சொல்லுது? அந்த மார்னிங் கிளாஸ்ல இருங்க. அந்த ஆர்டிகல் 32 ஸ்டேட் ஷால் நாட் மேக் எனி லா இருங்க. ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 பாருங்க. The state shall not make any law which takes away or abridges the rights conferred by this part, and any law made in contravention of this class shall to the extent of the contravention be void அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அரசுனா என்னன்னு பார்த்தோம். ஓகே, அது விடுவோம். நமக்கு என்ன வந்திருக்கு? லா. அரசானது என்ன பண்ணக்கூடாது? ஒரு சட்டத்தை இயற்றக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ரிஜஸ் ஆர் டேக்ஸ் அவே, பாதிக்கும் வண்ணத்தில் சட்டத்தை இயற்றக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா அமெண்ட்மெண்ட் அப்படின்றது சட்டமா அப்படின்னு கேக்குறாங்க. அமெண்ட்மெண்ட் நாட் ஈக்குவல் டு லா. அப்போ இந்த இடத்துல வந்து லா பத்தி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் தட் லா? ஆர்டினன்ஸ், ஆர்டர், பை லா, ரூல், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன், கஸ்டம், யூசேஜ், சட்டமோ, அவசர சட்டமோ, ஆர்டரோ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதுதான் வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ லான்றது கிடையாது. அப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணி நான் என்ன சொல்றேன்னா, the state shall not make any law. லா பேஸ் பண்ணி தான் இத பண்ண முடியாது. அப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாம்ல? அப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாம்ல? ஏன்னா அமெண்ட்மெண்ட் பத்தி இங்க பேசல. சப்போஸ் இந்த இடத்துல ஸ்டேட் ஷால் நாட் மேக் எனி லா ஆர் அமெண்ட்மெண்ட் அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது பண்ண முடியாது. இங்க லா தான் கொடுத்திருக்காங்க. அமெண்ட்மெண்ட்டுக்கும் லாக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா, இவங்க பண்ணது வேலிட். சட்ட திருத்தம் என்பது சட்டம் அல்ல. சோ அதனால முதலாவது சட்ட திருத்தம் என்பது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதா? கோர்ட் என்ன சொன்னாங்கன்னு? கோர்ட் என்ன சொன்னாங்கன்றது புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 எழுதிட்டுங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி எழுதி இருப்பீங்க. திருப்பி எழுதுங்க. ஆர்டிகல் 13 கிளாஸ் 2. ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 ஷார்ட்டா எழுதுறீங்க அப்படின்னா, mentions only law, mentions about only law, not amendment. ஓகேவா? ஆர்டிகல் 13 சப்கிளாஸ் 2 இந்த ஷரத்து சட்டத்தை மட்டுமே சொல்லுகிறது. அரசியலமைப்பு திருத்தத்தை அல்ல, சட்ட திருத்தத்தை அல்ல. அப்படி எழுதிக்கோங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எழுதிட்டீங்களா? சோ அமெண்ட்மெண்ட் doesn't come under law. முடிச்சிட்டோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் செல்லும். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோலக்நாத் கேஸ்ல வந்துட்டு வருகிறது. சரிங்களா? இன் பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்லயுமே என்ன இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? உஜ்ஜைன், இந்த சஜேன் சிங் கேஸ்லயுமே வந்து என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இந்த சஜேன் சிங் கேஸ்லயுமே சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஈவன் இன் சஜேன் கேஸ் எழுதிக்கோங்க அந்த பாயிண்ட். அந்த நோட்ஸ்ல இருக்காது. இதுல போட்டுதான் எழுதுனேன். காப்பி பண்ணல அவங்க. நான் டிக்னேட் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருக்காங்க. சரி, ஈவன் இன் சஜேன் சிங் கேஸ் 1965 court held that parliament can amend any part including fundamental rights under article 368. பாராளுமன்றம் அரசியல் அடிப்படை உரிமைகளையும்
திருத்தம் செய்யலாம். 368 கீழ் அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்தம் செய்யலாம் என தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பு வழங்கியது 51ங்க சங்கரி பிரசாத் கேஸ். சரியா? சரி. சோ இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இத வந்து கோலக்நாத் கேஸ்ல வந்துட்டு தீர்ப்பு சொல்றாங்க. சரிங்களா? These judgments was challenged in Golaknath case. எழுதுங்க. These judgments was challenged in Golaknath case versus state of Punjab 1967. இத்தீர்ப்புகள் கோலக்நாத் கேஸ் கோலக்நாத் வழக்கில் விசாரிக்கப்படுகிறது. கோலக்நாத் வழக்கில் விசாரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஹெட்டிங் போட்டுக்கோங்க, கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். சோ இது ஒரு 11 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. சோ ஆக்சுவலி கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தீர்ப்பை வந்து ஒரு ஜட்ஜ் சொல்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கா, கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஜட்ஜ் ஏதோ ஒரு தீர்ப்பு வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸ் திருப்பியும் வருகிறது அப்படின்னா இதை காட்டிலும் அதிகமான ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. எகைன் ஒரு ஜட்ஜ் அந்த தீர்ப்பை சொல்லக்கூடாது. 3 ஜட்ஜ் சொல்லலாம், அல்லது 5 ஜட்ஜ் சொல்லலாம், இல்ல 11 ஜட்ஜ் ஏதாவது சொல்லலாம். சரிங்களா? சோ 5 ஜட்ஜ் சொல்லலாம். சரிங்களா? அல்லது 3 ஜட்ஜ். இப்ப இந்த இடத்துல 5 ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. எகைன் இந்த தீர்ப்பு வருது அப்படின்னா 7 ஜட்ஜோ இல்ல 10 11 ஜட்ஜோ இந்த மாதிரி வந்துட்டு அதிகமா வந்து சொல்லுவாங்க. ஏன் 10 பேர் 10 நிக்க மாட்டாங்க அப்படின்னா 5 பேர் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, டை ஆயிடும். அதனால 11 பேர் உட்காருவாங்க. 6 + 5 அப்படி நிக்கும். சரியா? சரி. சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 11 அமர்வுகள் கொண்ட 11 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. சோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆல்ரெடி நிறைய ஜட்ஜஸ் இருக்காங்க. அதை காட்டிலும் அடுத்து சப்போஸ் இந்த கேஸ் அடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல வருது அப்படின்னா அதுல 11 நீதிபதிகளை காட்டிலும் அதிகமா இருக்கணும். அதனாலதான் கேள்வி கேஸ்ல 13 நீதிபதிகள் இருக்காங்க. புரிஞ்சுதா? அதே வழக்க திருப்பி விசாரிக்கிறாங்க அப்படின்னா சரி எழுதிக்கோங்க, 11 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. 11 ஜட்ஜஸ் பெஞ்ச். இவங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிப்பா நீங்க சொல்றது எல்லாமே நியாயம். அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்றீங்க, எல்லாம் சரிதான். அமெண்ட்மெண்ட் எல்லாம் தேவை, எல்லாம் ஓகே தான். சரி, பட் உங்களுக்கு ஆர்டிகல் 368 நீங்க படிச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 368 கீழ நீங்க அமெண்ட்மெண்ட் பண்றீங்க, எல்லாம் சரிதான். ஆனா ஆர்டிகல் 368 நீங்க படிச்சு பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 368 நீங்க படிங்களேன் அப்படின்றாங்க. சரிங்களா? சோ ஆர்டிகல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 368 படிச்சிருவோமே. இது ஒன்லி ப்ரொசீஜர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. பவர்ன்ற வார்த்தை இல்ல அப்படின்றாங்க. கோலக்நாத் கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, எப்பா ஆர்டிகல் 368ல என்ன இருக்கு? ப்ரொசீஜர் மட்டும்தான் இருக்கு. அரசியலமைப்பு திருத்தம் செய்யக்கூடிய நடைமுறைகள் மட்டும்தான் இருக்கு. ஆர்டிகல் 368ல அதிகாரங்கள் இல்ல. there is no power. பவர் எங்க இருக்குன்னு காட்டுங்கன்னு கேக்குறாங்க. so where is power? Article 368 notwithstanding anything in this constitution parliament article 368 article படிச்சிட்டு இருக்கேன். Notwithstanding anything in this constitution parliament may in exercise of its constituent power amend by the way of addition, variation or repeal any provision of the constitution in accordance with the procedure laid down this article. Right. ஓகே. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பவரை காணும். சரிங்களா? ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த பவர்ஸ வந்து காணும். இது வந்து வெறும் இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு தான் இருக்கு. சரிங்களா? வெறும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் மட்டும்தான் இருக்கு. சோ அதனால இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் பவர் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஒன்லி ப்ரொசீஜர் மட்டும் இருக்கின்றது.
சோ இந்த கோலக்நாத் கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, ஆர்டிகல் 368ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வெறும் ப்ரொசீஜர் மட்டும் தான் இருக்கு, அங்க பவர் இல்ல. அதனால என்ன பண்ண முடியாது, உங்களால கான்ஸ்டிடியூஷன் திருத்தம் பண்ணக்கூடிய அதிகாரங்கள் உங்ககிட்ட இல்ல. உங்களால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் இம்யூட்டபிள் பொசிஷன்ல இருக்கு. உங்களால அதை திருத்தம் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதா? கோலக்நாத் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 368ல பவர் இல்ல, ஒன்லி ப்ரொசீஜர் மட்டும் தான் இருக்கு. அதனால உங்களால திருத்தம் செய்ய முடியாது. நம்பர் 2, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அது புனிதத்துவம் வாய்ந்த அளவுக்கு இருக்கு. அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் இம்யூட்டபிள் பொசிஷன்ல இருக்கு. சரிங்களா? எடுக்க முடியாத அளவிற்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அதை உங்களால திருத்தம் எடுக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்லிமெண்ட் வின் பண்ணுச்சா, கோர்ட் வின் பண்ணுச்சா? இப்போ பார்லிமெண்ட் வின் பண்ணுச்சா, கோர்ட் வின் பண்ணுச்சா? பார்லிமெண்ட் என்ன சொல்லுது, என்னால எல்லாத்தையும் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப கோர்ட் என்ன சொல்லுது, உங்ககிட்ட அவ்வளவு பவர்ஸ் இல்லன்றாங்க. பார்லிமெண்ட்டுக்கு கடுப்பாயிடுச்சு. சரிங்களா? சோ நம்ம பாஷையில சொல்லணும்னா அடுத்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சோ இந்த பாயிண்ட்ஸ் எழுதிடுங்க. கோலக்நாத் கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் எழுதுங்க. In this case, Supreme Court held that in this case, நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோங்க. In this case, Supreme Court held that, இங்க இந்த பாயிண்ட் எழுதுங்க ஃபர்ஸ்ட். Fundamental rights are given in, first இந்த பாயிண்ட் எழுதிருங்க. Fundamental rights are given in transcendental and immutable position. Transcendental and immutable position. Parliament cannot amend fundamental rights. Parliament cannot amend fundamental rights. First இந்த பாயிண்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் இது எழுதலாம். இங்க இருக்கு பாருங்க, அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எடுக்க முடியாத, பறிக்க முடியாத நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. எழுதுங்க. எனவே பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்ய இயலாது. இல்லையாச்சா? எஸ். சரி. சோ இப்போ ஆர்டிகல் 368 எழுதுங்க. ஒன்லி ஆர்டிகல் 368 confines அல்லது confers, ஆர்டிகல் 368 confers or provides, ஏதாவது டேர்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. confers only procedure to amend the constitution, not the power to amend the constitution. So article 368 அரசியலமைப்பை திருத்தம் செய்ய நடைமுறை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது, அதிகாரம் குறிப்பிடப்படவில்லை. எனவே பாராளுமன்றம் அரசியலமைப்பை திருத்தம் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. இந்திரா காந்தி அம்மா இந்த கேஸ்ல தோத்துட்டாங்க. சரியா? ஏன்? அவங்களுக்கு பார்லிமெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு. சரி, இப்போ வந்து அவங்க யாரு? அயன் விமன், அயன் லேடி. சரிங்களா? இந்த தோல்வியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 வந்து கொண்டு வராங்க. 24வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1971 கொண்டு வராங்க. சரிங்களா? சோ இந்திரா காந்தி லாஸ்ட். ஆக்சுவலி இந்த மாதிரி டேர்ம்ஸ் எழுதக்கூடாது, மெயின்ஸ்ல எல்லாம் எழுதும் போது எழுதாதீங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். சரிங்களா? லாஸ்ட் in this case, so she brought 24th Constitutional Amendment Act 1971. So 1971 Constitutional Amendment Act வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு, பிரசிடென்ட்டுக்குலாம் நிறைய பவர்ஸ் கொடுத்திருக்கும். கோர்ட்டோட பவர்ஸை கர்டைல் பண்ண மாதிரி இருக்கும். சோ ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1971 அப்படின்னா ஓகே, 24வது சட்ட திருத்தம் இதனால கொண்டு வந்தாங்க. அதனால வந்து பாராளுமன்றத்துக்கு அதிக அதிகாரங்களை வழங்க இருக்கும். உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரமோ உயர் நீதிமன்றத்தோட அதிகாரம் குறைச்சிருக்கலாம்.
அல்லது வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து அதிகாரத்தை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கலாம். அதாவது பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் ஓங்கி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் ஓங்கி இருக்கும். 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுல இருக்கிற திருத்தங்களை மாற்றி கொண்டு இருப்பாங்க. சோ கட்டைல் பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஆன்சர் தெரியலனா கூட ஏதாவது போட்டு வரலாம். கரெக்டா இருக்கும். சரி எழுதிக்கோங்க. ஒன்லி there is procedure not power. பவரை காட்டுங்க. சரியா? சோ பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. சரி பவர் தானே? இப்ப வருது பாரு பவர். பவர் தானே கேட்டீங்க? வந்துருச்சு. சோ 24வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல நிறைய விஷயங்களை சேர்க்கிறாங்க. சரிங்களா? ஆர்டிகல் 368 ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஆர்டிகல் 368ல ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அதாவது வித் ஆர்டிகல் 368 ஆர்டிகல் 368 இட்செல்ஃப் அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. புரிஞ்சுதா? they amended article 368 itself. First என்ன பண்றாங்கன்னா article 360 caption power and procedure to amend the constitution. ஓகேவா? ஆர்டிகல் இந்த இடத்துல வந்து procedure to amend the constitution இருந்துச்சு. ஓகேங்களா? procedure to amend the constitution இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்? பவரை உள்ள ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன வந்துச்சு? எனக்கு பவர் கிடைச்சிருச்சு. இப்போ அதிகாரத்தோட என்ன பண்றாங்கன்னா ஆர்டிகல் 13 போய் அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. ஆர்டிகல் 13 அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. ஆர்டிகல் 13க்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாதுன்றாங்க. அதாவது ஆர்டிகல் 13னா யார் வருவா? ஜுடிஷியல் ரிவ்யூவா? சோ ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 4 இது அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. சரியா? இப்போ நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் எது? ஆர்டிகல் 13 கிளாஸ் 4 ஆர்டிகல் 13 அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அந்த ஆர்டிகல்ல இருக்கிறது நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் shall apply to any amendment of this constitution made under article 368. அதாவது ஆர்டிகல் 368 இன் கீழ் நான் செய்யக்கூடிய எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் ஆர்டிகல் 13க்கு பொருந்தாது. தட் மீன்ஸ் உன்னால கேள்வி கேட்க முடியாது அப்படின்றாங்க. புரியுதா? ஆர்டிகல் 13க்கு போய் அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஆர்டிகல் 368 கீழ நான் செய்யக்கூடிய எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் உன்னால கேள்வி கேட்க முடியாது, இதற்கு பொருந்தாது, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? பவரை கொண்டு வந்தாங்க. பவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஆர்டிகல் 13 அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டிகல் 368ல இன்னமும் பவர்ஸ் கொடுக்குறாங்க. அங்க போறாங்க ஆர்டிகல் 368க்கு. ஆர்டிகல் 368க்கு போயிட்டு இங்க இருக்கிறது nothing in this article shall be applicable to article 13ன்ட்டாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 13ல போய் என்ன பண்ணாங்க? இங்க இருக்கிறது 368க்கு பொருந்தாதுன்ட்டாங்க. ஆர்டிகல் 368ல இருக்கிறது 13க்கு பொருந்தாதுன்ட்டாங்க. சோ ரெண்டு இடத்துலயும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதா? ரெண்டு இடத்துலயும் சேஞ்ச் பண்ணது புரிஞ்சுதா? இந்த இடத்துல மூன்று விஷயங்கள் நடந்துச்சு. நம்பர் 1 என்ன நடந்துச்சு? 24th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பவர் இல்ல. சோ அதனால அதிகாரத்தை நடைமுறை மட்டும் தான் இருக்கு. அத என்ன பண்ணிட்டாங்க? அதிகாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2 ஆர்டிகல் 13 போய் ஆர்டிகல் 13 கிளாஸ் 4 சேர்த்துட்டாங்க. இதன் அடிப்படையில் என்ன சொல்லிட்டாங்க? 368க்கும் இதுக்கும் பொருந்தாது அப்படின்ட்டாங்க. 368க்கு வராங்க. ஆர்டிகல் 368 அமெண்டட் ஆர்டிகல் 363 போட்டுக்கோங்க. இத வந்து சேஞ்ச் பண்றாங்க. இங்க இருக்கிறது ஆர்டிகல் 13க்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டாங்க. இப்போ கோர்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. இந்த வரைக்கும் புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? இந்த 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்ன பண்ணப்படுகிறது? உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறது. சரிங்களா? உச்ச நீதிமன்றம் அதை பார்க்கிறது. சரியா? இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா this 24th Amendment 24th Amendment Act 1971 was challenged in KUB case. சரிங்களா? KUB case. சரி, நான் இதுல இருக்கிறத கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து காட்டுறேன். Article 13 கீழ இங்க ரெட்ல எழுதி இருக்கேன் பாருங்க. பாருங்க, nothing in this article shall apply to any amendment of the constitution made under article 368. புரிஞ்சுதா? ஆர்டிகல் 13ல 1 2 3 4 இது எக்லிப்ஸ் கோட்பாடு பார்த்தோம். டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல இருக்கிறது செல்லுபடி ஆகாது. நெக்ஸ்ட் இங்க வரும்.
nothing in this nothing in article 13 shall apply to any amendment made under this article. பாருங்க, ஆர்டிகல் 13 என்ன பண்ணிருக்காங்க, இங்க இருக்குது அங்க அத 13க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 368ங்க இது ஆர்டிகல் 368ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். இதுல இந்த விஷயத்தை கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சதா? ஆர்டிகல் 368 nothing in the article 13 shall apply to any amendment made under this article, that is 368. எழுதுங்க, எழுதிட்டீங்களா? இந்த மூணு எழுதிட்டீங்களா? ஓகே. So 24th Constitutional Amendment Act டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 3 பாயிண்ட் பேசியிருக்கேன். திருத்தம் செய்யப்பட்ட 368 போடுங்க. திருத்தம் செய்யப்பட்ட ஆர்டிகல் 368 ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஹெட்டிங், மூணாவது ஹெட்டிங். சரியா? அமெண்டட் ஆர்டிகல் 13 ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 4 இப்ப பார்த்தோம். நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் shall apply to any amendment of this constitution. இங்க இருக்கு ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 4ல அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இத நீங்க இதுல எழுதிடுங்க, இங்கிலீஷ்ல இது எழுதிடுங்க. nothing in article 13 shall apply to any amendment made under article 368 எழுதிடுங்க. இது எழுதுங்க. கேவி கேஸ் வரைக்கும் போகணும். கேவி கேஸ், என்விரான்மென்ட் கேஸ், எல்ஐசி. ஓகே, பாப்போம். எழுதிட்டீங்களா? ஓகே, இதுல பார்க்கலாம். எழுதியாச்சா? இது ஆர்டிகல் 13 nothing in this article 13 shall apply to any amendment of this constitution made under article 368. இது நம்ம இங்கிலீஷ் மீடியம், அதுல இருக்கிறது எழுத சொன்னேன். சரியா? ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் பவர் ஆட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இதை சேஞ்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 368யும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அங்கேயும் இங்கேயும் எழுதியாச்சா? amended article 368. next headingல amended article 368 அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுட்டு அங்க மேல எழுதிட்டீங்க. ஓகேவா? இது 13 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, அடுத்து 368 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. 3 புரிஞ்சுதா? சிம்பிள்ங்க. 368ல இருக்கிறது 13க்கும் 13ல இருக்கிறது 368க்கும் பொருந்தாது. அவ்வளவுதான். ஓவர். நெக்ஸ்ட், this case was challenged, this amendment was challenged in KUB case. so 13 நபர்கள் கொண்ட பெஞ்ச், ரொம்ப பெரிய விஷயங்கள். சோ அதனால இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் இந்த கேஷ்வனந்த பாரதி? கேரளாவை சேர்ந்த ஒரு மடாதிபதி. சரிங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாரு. கேஷ்வனந்த பாரதி கேஸ் 1973 versus ஸ்டேட் ஆஃப் கேரளா. டுவெண்ட்டி-ஃபோர்த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1971 கேசவானந்த பாரதி வழக்கு விசாரிக்கப்பட்டது. 13 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. எழுதுங்க இது. சோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இது ஒரு பரந்த நாடு, அழகிய நாடு, பரந்த நாடு. சரிங்களா? இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. கான்ஸ்டிடியூஷன் வந்து நல்ல கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் சர்வே ஆகணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ரிஜிடா இருக்க கூடாது. சோ காலப்போக்கில் அமெண்ட்மெண்ட் என்பது தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிதானே கோர்ட் சொன்னது? சோ அப்ப வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கான அதிகாரமும் தேவை. அதனால 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 இருக்கு இல்லையா, அந்த அதை நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா? ஆர்டிகல் 368ல கேப்ஷன்
பவர் கொடுத்தீங்க பாத்தீங்களா, பவர் அப்படின்றது, இந்த பவரை கொடுத்தது நியாயம், சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்பர் 1 வேலிட். எழுதுங்க. இந்த பாயிண்ட்லாம் தேவையில்ல. நான் சும்மா கிளாஸ்ல பேசிட்டு இருக்கும்போது எழுதி வச்சிருக்காங்க. இங்க எழுதுங்க. டு ஸ்ப்ரெட், ஃபர்ஸ்ட் இது எழுதிட்டீங்களா? இந்த பாயிண்ட்டும் தேவையில்லை. அப்புறமா லாஸ்ட்ல சொல்ற பாயிண்ட் இது எழுதுங்க. 24th Constitutional Amendment Act 1971. The SC held that Supreme Court held that in 24th Constitutional Amendment Act 1971 under Article 368 caption power and procedure to amend the Constitution is valid. உச்ச நீதிமன்றம் இது சரி என்று கூறியது. சரிங்களா? இது எழுதுங்க. என்ன சொல்றாங்க? உச்ச நீதிமன்றம் 24வது சட்ட திருத்தம் 1971 கீழ் கொண்டு வரப்பட்ட ஆர்டிகல் 368 அதிகாரம் மற்றும் நடைமுறை செல்லும் என அறிவித்தது. To spread the concept of constitutionalism, the laws can't be rigid. சரிங்களா? So amendment is needed or required. அரசியலமைப்பு வாதம் இருக்க வேண்டுமெனில் சட்டங்கள் நெகிழா தன்மையுடன் இருத்தல் ஆகாது. எனவே சட்டத்தை திருத்தம் செய்தல் வேண்டும். திருத்தம் செய்தல் முறை வேண்டும். Next, the parliament can amend any part of the constitution without affecting the basic structure அப்படின்றாங்க. பாராளுமன்றம் அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் அதன் அடிப்படை கட்டமைப்பை பாதிக்காத வண்ணம் திருத்தம் செய்யலாம். Next, so basic structure ன்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயும் மென்ஷன் படவில்லை. சரிங்களா? சோ பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல எங்கும் டிஃபைன் பண்ணப்படவில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நைனி பல்கிவாலா, சோ ஒன் ஆஃப் தி ஜட்ஜ் இன் திஸ் கேவிபி கேஸ்ல வந்து இதை டிஃபைன் பண்றாரு. சரியா? அந்த பாயிண்ட் எழுதுங்க. The definition of basic structure, next heading, definition அடுத்த point, definition of basic structure is not mentioned in constitution. அடிப்படை கட்டமைப்பு என்பது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. இது நைனி பல்கிவாலா பிராக்கெட்ல ஒன் ஆஃப் த ஜட்ஜ் இன் கேவிபி கேஸ் போடுங்க. இது நைனி பல்கிவாலா என்பவரால் விளக்கப்பட்டது.
விளக்கப்பட்டது. சரிங்களா? இத நீங்க எழுத வேண்டாம். இது உங்க புக்ல நீங்க நெறைய இருக்கு. அதுல ஒவ்வொரு கேஸஸ்ல நம்ம அத டீடைல்டா நம்ம பார்ப்போம். வாட் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, அடிப்படையா இருக்கக்கூடிய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய அங்கம். சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சாவர்னிட்டி, செக்குலர், ரிபப்ளிகன், செப்பரேஷன் ஆஃப் பவர், ஜுடிஷியல் ரிவ்யூ, ரூல் ஆஃப் லா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்றது இது எல்லாமே எக்ஸாம்பிள் அப்படின்னு வேணா ஒரு 2, 3 வேணா எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இத பத்தி பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? எவால்யூஷன் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுவேன். சோ அதுல நம்ம டீல் பண்ணிக்கலாம். சரியா? ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். கேவி கேஸ்ல இருந்து பின்னாடி போகும். எழுதிட்டீங்களா? நைனி பால்கிவாலா இத சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சம்வாட் பேசிக். இந்த கேஸ்ல யார் வின் பண்ணா சொல்லுங்க. எக்ஸாம்ல எழுதி வைக்க போறீங்க அப்படியே. இந்த கேஸ்ல யார் வின் பண்ணா? சுப்ரீம் கோர்ட்டா? பார்லிமெண்டா? சுப்ரீம் கோர்ட். ஏங்க சுப்ரீம் கோர்ட் வின் பண்ணிச்சா? ஏன்? பார்லிமெண்ட்டுக்கு அதிக அதிகாரம்லாம் கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீங்க என்ன வேணா பண்ண முடியாது. அமெண்ட்மென்ட் பண்ணலாம். ஆனா எல்லாமே பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. டாக்டர் பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்காத மனத்துல பணம். அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்துருச்சு. So there is restriction. So அதனால வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு. சோ அதனால வந்து அந்த அம்மா போனாங்க. போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா 42வது அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. சோ கோர்ட் won the match. சரிங்களா? சோ கோர்ட் வந்து வின் பண்ணிடுச்சு. சோ அதனால வந்து பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திரா காந்தி அம்மா அதிகாரங்கள் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு போய் 42வது அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்ய முடியாதா? எனக்கு இருக்கிற அதிகாரத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க? ஆர்டிகல் 368ல போயிட்டு 2 பார்ட்ட வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஆர்டிகல் 368 no amendment. 4th படிங்க, 5th படிங்க. No amendment of this constitution including the provisions of part 3. part 3ஐயும் நான் சேர்த்து வச்சு amendment பண்ணுவேன். made or purporting to have been made under this article whether before or after the commencement of section 55 of the constitution, அதாவது 42nd amendment 1976. சரியா? shall be called in question in any court on any ground அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நான் பண்ணக்கூடிய அமெண்ட்மெண்ட்டை கோர்ட்டால கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதா? நோ இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் கோர்ட் கேள்வி கேட்க முடியாது. புரிஞ்சுதா? நான் என்ன வேணா அமெண்ட்மெண்ட் பண்ணுவேன். நம்பர் 1. நம்பர் 2, சப்கிளாஸ் 5 பாருங்க. For the removal of doubts, it is here be declared that there shall be no limitation whatever on the constituent power of Parliament to amend by way of addition or variation or repeal the provisions of this constitution under this article என்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எந்த கேள்விகளுமே வேண்டாம், எந்த டவுட்டுமே வேண்டாம். என்னால என்ன வேண்டுமானாலும் சேஞ்ச் பண்ணுவேன். எனக்கு அன்லிமிட்டெட் பவர்ஸ் இருக்கு. எனக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லிட்டாங்க. இங்க என்ன சொல்லிட்டாங்க? இது பார்லிமெண்ட் வந்து சொல்றாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? கோர்ட் நீங்க என்ன கேள்வி கேட்க முடியாது. நான் ஆர்டிகல் 368 கீழ செஞ்ச விஷயங்களை நம்பர் 1. நம்பர் 2, பார்லிமெண்ட்டுக்கு அதிக அதிகாரங்கள் கொடுத்த என்னால என்ன வேண்டுமானாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இதை பேசுகிறது. சரியா? சோ இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? இது 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இத பேசி இருக்காங்க. No institution including, நான் உங்களுக்கு புரிஞ்ச பாஷையில இத ஓன் லேமன் லாங்குவேஜ் எழுதி இருக்கேன் பாருங்க. No institution including court can question the amendment made in this article. சரியா? சோ இது வந்து 4. 5 எழுதுங்க.
Parliament having unlimited powers to amend the constitution. Power to amend the constitution. எழுதுங்க. எந்த நிறுவனமும் கோர்ட்டும் நீதிமன்றமும் உட்பட ஆர்டிகல் அந்த பார்ட் 3 உட்பட இந்த ஷரத்திலிருந்து செய்யப்பட்ட சட்ட திருத்தத்தை கேள்வி கேட்க முடியாது. அடுத்து ஆர்டிகல் 368 சப்கிளாஸ் 5 பார்லிமெண்ட் அரசியலமைப்பை திருத்தம் செய்யறதுக்கு எல்லையில்லா அதிகாரத்தை வச்சிருக்கு. சரிங்களா? ஓகேங்க. இப்போ 368 இப்போ யார்கிட்ட பவர்ஸ் அதிகமா இருக்கு? கோர்ட்டு கிட்டயா பார்லிமெண்ட் கிட்டயா? இப்போ பார்லிமெண்ட் கிட்ட பவர்ஸ் அதிகமாக இருக்கின்றது. சரிங்களா? இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா மினர்வா மில்ஸ் கேஸ்க்கு போகிறது. மினர்வா மில்ஸ் கேஸ்க்கு போகிறது. ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் மினர்வா மில்ஸ் கேஸ் போடுங்க. இந்த இது தேவையில்லை. மினர்வா மில்ஸ் கேஸ். மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் விவாதிக்கப்பட்டது. சட்ட திருத்தத்தை விவாதிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. ஆர்டிகல் 13 that is judicial review. சரிங்களா? judicial review is a என்னது பேசிக் ஸ்ட்ரக்சர். நீதிமன்ற மறு ஆய்வு என்பது ஆர்டிகல் 13 கீழ் வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற மறு ஆய்வு என்பது என்னவா? அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்காத வண்ணத்துல தானே பண்ண சொன்னேன். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஆர்டிகல் 368 கிளாஸ் 4 368 கிளாஸ் 5 கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன பண்ணுது? கோர்ட்டை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லுது. கோர்ட்டை கேள்வி கேட்க முடியாதுன்றாங்க. அப்ப நாங்க அப்ப எதுக்கு இருக்கிறோம்? ஆர்டிகல் 13 இது வயலேட் பண்ணிருக்கு. ஆர்டிகல் 13 என்னது? ஜுடிஷியல் ரிவ்யூ. therefore இந்த ரெண்டு கிளாஸும் ஆர்டிகல் 13 கீழ வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பை பாதிச்சிருக்கு. அதனால இந்த ரெண்டு ஆர்டிகலும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. எழுதிக்கோங்க. இப்ப யார் வின் பண்ணா? பார்லிமெண்ட்டுக்கு அன்லிமிட்டட் பவர் இருக்கா? இல்லையே. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஆர்டிகல் உயிர் உள்ள ஒரு மரத்துல இருக்கக்கூடிய செத்து போன கிளைகள் போன்றது அப்படின்றாங்க. இட் இஸ் a dead wood in the living tree அப்படின்றாங்க. இட் இஸ் a dead wood in the living tree. சோ அதனால இத null and void நாங்க சொல்றோம் அப்படின்ட்டாங்க. எழுதிக்கோங்க. மினர்வா மில்ஸ் கேஸ். பார்லிமெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு. அதை காட்டுறதுக்காக தான். எழுதியாச்சா? was challenged in this case. Article 368 subclass 4 and 368 subclass 5. It curtails the power of judicial review, which is basic structure. ஆர்டிகல் 368 சப்கிளாஸ் 4 ஆர்டிகல் 368 5 அடிப்படை கட்டமைப்பை பாதிக்கிறது. நீதிமன்ற புனராய்வை அடிப்படை கட்டமைப்பான நீதிமன்ற புனராய்வை பாதிக்கிறது அல்லது நீதிமன்ற மறு ஆய்வை பாதிக்கிறது. எனவே இவ்விரு சட்டங்களும் செல்லாது. உயிருள்ள மரத்தில் உள்ள இறந்த கிளைகள் போன்றது இது. டாக்ட்ரின் ஆஃப் சிவியரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ட்ரினை மார்னிங் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? டாக்ட்ரின் ஆஃப் சிவியரபிலிட்டி அதாவது ஆர்டிகல் 368ல நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு.
அந்த விஷயம் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லல. எந்த விஷயம் பாதிக்கிறதோ அந்த விஷயங்கள் மட்டும் செல்லாது, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். சரியா? இந்த 4, 5 அதன்படி வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. சரியா? ஓகேங்க. அடுத்து நாம் எடுத்துக்கொண்ட கேஸ் எழுதிட்டீங்களா? அடுத்து நாம் எடுத்துக்கொண்டது வாமன் ராவ், எழுதியிருக்காங்க. வாமன் ராவ், WA. வாமன் ராவ் கேஸ் 1981. சரியா? இது எழுதிட்டீங்க இல்லையா? சோ வாமன் ராவ் கேஸ் அதாங்க டாபிக் முடிச்சிட்டேன். டாபிக் ஓவர். ஜுடிஷியல் டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டேன். சரியா? சோ லாஸ்டா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, சரிப்பா டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்றீங்க. அது எப்ப இருந்து நடைமுறைக்கு வருது? என்னில இருந்து கான்ஸ்டிடியூஷன் தொடங்குனதுல இருந்தா, இல்ல அந்த ஜட்ஜ்மென்ட் குடுத்ததுக்கு அப்புறமா, இல்ல எப்ப இருந்து அது நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஓகே இந்த டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த நடைமுறைக்கு வந்தது பாத்தீங்களா? நடைமுறைக்கு வருது பாருங்க. எப்போ ஜட்ஜ்மென்ட் குடுத்தாங்க? 24 ஏப்ரல் 1973ல இந்த கேயுபி ஜட்ஜ்மென்ட்ட குடுத்தாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1981ல சொல்றாங்க. therefore 1973க்கு ஏப்ரல் 24க்கு பிறகு வந்த அனைத்து சட்டத்திற்கும் டாக்டரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் பொருந்தும். அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு பொருந்தும். புரிஞ்சுதா? வாமன் ராவ் வழக்கு எழுதுங்க. இந்த பாயிண்ட் தேவையில்ல. அது அவங்க ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதியிருக்காங்க. நான் கிளாஸ்ல டீச் பண்ணும்போது அவங்க ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுனது தேவையில்லை. இங்க எழுதிக்கோங்க. The question that arise that from which period the doctrine of basic structure is applicable. The doctrine of basic structure is applicable. Supreme Court held that from 24/1973. That is the date of KUB judgment. சரியா? சரி. So lost. Doctrine of basic structure அங்கே முடிச்சிட்டேன். எழுத சொன்னா இங்க வரைக்கும் முடிச்சிருங்க போதும். அடிஷனலா வேண்டுமானால் நீங்க மெயின்ஸ்ல எழுதும்போது இந்த பாயிண்ட் நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் கேசவனந்த பாரதி தீர்ப்பு வெளியான அந்த நாளிலிருந்து பொருந்தும் அப்படின்றாங்க. அடிப்படை அரசமைப்பு கோட்பாடு பொருந்தும்ட்டாங்க. சரி, அடுத்து ஐஆர் கோயிலோ கேஸ். சரி, ஐஆர் கோயிலோ கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். சோ இது என்ன ஐஆர் கோயிலோ கேஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்ல பாதிக்கும் வண்ணத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை என்ன பண்றாங்கன்னா கொண்டு போய் 9th ஷெட்யூல்ல போட்டாங்க. 9th ஷெட்யூல்ல போட்டுட்டாங்க அப்படின்னா கோர்ட்டால அதை கேள்வி கேட்க முடியாது. சரிங்களா? இப்ப நம்ம தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட கொண்டு போய் இதுல போட்டிருப்பாங்க. 9th ஷெட்யூல்ல போட்டுருவாங்க. இந்த மாதிரி ரிசர்வேஷன் ஆக்ட் இல்ல வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள், ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பாதிக்கும் வண்ணத்தில் அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த சட்டத்தை என்ன பண்றாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து இம்யூன் பண்றதுக்காக கொண்டு போய் 9th ஷெட்யூல்ல போட்டுட்டே இருந்தாங்க. கோர்ட் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா 9th ஷெட்யூல் நாட் அப்ளிகபிள் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. சோ ஒரு பிளாங்கெட் இம்யூன் சிஸ்டம் வந்து நீங்க கொண்டு வந்துலாம் வைக்க முடியாது. இந்த ஆர்டிகல் இந்த ஷெட்யூல் 9 வந்து ஒரு பிளாங்கெட்டா ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து காப்பாத்துறதுக்காக செயல்பட முடியாது. சோ நவ் ஷெட்யூல் 9ல இருக்கிறதையும் நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர் கோயிலோ கேஸ்ல சொல்லிட்டாங்க. பாப்புலர்லி 9th ஷெட்யூல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? எனவே இனிமேல் 9th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் எங்களால கேள்வி கேட்க முடியும். அப்போ தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் ஆக்ட் இதுக்குள்ள கிடைக்குது. அப்போ
இந்திரா ஷாவனி கேஸ் நான் பின்னாடி பேசுவேங்க. அதை இந்த கேஸ் நான் பின்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்திரா ஷாவனி கேஸ்ல எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50% மேல ரிசர்வேஷன் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மள 69% கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வயலேஷன். சோ கொண்டு போய் 19ல போட்டு வச்சு இத 9th ஷெட்யூல்ல போட்டு வச்சிருக்காங்க. இத கோர்ட்டால கேள்வி கேட்க முடியும்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்ல கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, therefore பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்க வயலேட் பண்ற மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு 9th ஷெட்யூல்ல போட முடியாது. நாங்க இனிமே அதையும் கேள்வி கேட்க முடியும் அப்படின்ட்டாங்க. எழுதிடுங்க. எழுதிட்டீங்களா? Doctrine of basic structure will be applied placed in the 9th schedule from the date of KVB case. முடிச்சாச்சா? ஓகே, அடுத்து தி எண்ட். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. முடிச்சிட்டேன். சோ டாபிக் முடிஞ்சிருச்சுங்க. சோ டாபிக் முடிஞ்சிருச்சு. 5 hours உட்கார வச்சிட்டேன் கிளாஸ்ல. ஓகே, சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ டாபிக் முடிச்சிட்டேன்.